ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, அனிகா சுரேந்தர், பவிஷ், மேத்யூ தாமஸ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னா தனுஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரியோராஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா கோபிகா ரமேஷ் நடிச்சிருக்காங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா ஸ்வினித் எஸ் குமார் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னுமே பார்க்கலன்னா மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிடி ரைட்ஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளி சொத்தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா கமல் பிரகாஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான C5ல பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 28ஆம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர். இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா பாலாஜி முருகதாஸ், சாக்ஷி அகர்வால், ரக்ஷிதா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா JSK அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான டென்ட் கொட்டாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட் நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.